ஃபஸ்ட்டு சம் அதாவது ஃபோர்த்து சம்மெல்லாம் நோட்டில் எழுதியிருப்பேன். அதில் என்ன கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் இஸ் கிவன் பை, அதாவது இதான் எனக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s. யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னு சொன்னனால h of s is equal to 1. sketch the plot and determine gain margin and pace margin சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போலார் பிளாட் பார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். போலார் பிளாட் பார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்டெப் 1 என்னுடைய given g of s டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணணும். டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம், அதான் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்னா டினாமினேட்டரில் பாரு, நியூமரேட்டர் ஜஸ்ட்டு நியூமரேட்டர் பெருசாக பாதர் பண்ணிக்க தேவை, ஏன்னா எல்லா சம்லையும் நியூமரேட்டர் ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. டினாமினேட்டரில் பாரு, எனக்கு எஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் t1s, t1ன்றது அந்த இடத்துல 1, அதே மாதிரி 1 ப்ளஸ் t2s அந்த இடத்துல t2ன்றது 2, அதாவது 1 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஸ், 1 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஸ்ன்னு இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி இருக்க டைம் எஸ் வந்து எஸ் இருக்கலாம், எஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எஸ் பவர் 0 எஸ் பவர் 1 எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் எனக்கு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். அப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இருக்குது. தர்ஃபோர் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கிறேன். g of s is equal to 1 divided by s into 1 plus s, அதே மாதிரி 1 plus 2s. இந்த போலார் பிளாட் அப்படின்றது பிளாட் பிட்வீன் மேக்னிடியூட் அண்ட் கெயின், அவ்வளோதான். மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் பிளாட், மேக்னிடியூடுக்கும் ஃபேஸ் ஆங்கிளுக்கும் பண்ணுற பிளாட் தான். மேக்னிடியூட் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா, அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா. இது நீ எங்கள் ஃபேஸ், அதாவது ஆங்கிள் அப்படின்றது எங்கள் ஃபேஸ் ஆங்கிளுக்கு வந்து வேறு ஃபேஸ் ஆங்கிள் இதான் எழுதியிருப்பேன். ஃபேஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஜே ஒமேகா. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் பண்ண ப்ளாட் தான் எனக்கு போலார் பிளாட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஜி ஆஃப் ஜே ஒமேகா வேணும், பட் எனக்கு ஜி ஆஃப் எஸ் இருக்குது. வி நோ தட் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா. அதனால் இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸுக்கு பலன் ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தர்ஃபோர் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஜே ஒமேகா 1 ப்ளஸ் ஜே ஒமேகா 1 ப்ளஸ் 2 ஜே ஒமேகா, அல்லது J2 ஒமேகான்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இங்கே J2 ஒமேகான்னு எழுதிக்கிறேன் என் கன்வீனியன்ஸ்க்காக. 2J அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு மேக்னிடியூட் வேணும்னா நான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் எடுத்தால் போதும். அதாவது மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் அப்படின்னாலே ரியல் பார்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும். இங்கே ரியல் பார்ட் என்ன 1 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் கிடையாது, தர்ஃபோர் 0 ஸ்கொயர். அடுத்த டைம் இது ஒரு டைமாக எடுத்துக்கோ. இங்கே ரியல் பார்ட் என்ன 0 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஒமேகா ஸ்கொயர். அடுத்த டைமில் ரியல் பார்ட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஒமேகா ஸ்கொயர். அடுத்த டைமில் ரியல் பார்ட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 2 ஒமேகா ஸ்கொயர். அவ்வளோதான். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். இங்கே எனக்கு 0 வந்துடும். 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1, தர்ஃபோர் அதுக்கு ரூட் எடுத்தாலும் 1 தான். ஹோல் டிவைடட் பை இந்த டைம் எனக்கு கேன்சல் ஆயிரும். ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர், ரூட் ஒமேகா கேன்சல் ஆகும்போது ஒமேகா இருக்கும். இந்த டைம் எழுதும் போது 1 ஜஸ்ட் அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கும். இந்த டைம் எழுதும் போது எனக்கு என்னென்னா 1 ப்ளஸ் 4 ஒமேகா ஸ்கொயர்னு வரும். 1 ப்ளஸ் 4 ஒமேகா ஸ்கொயர். இதுதான் என்னுடைய நத்திங் பட் என்னுடைய எம்மோட வேல்யூ. அடுத்தது நான் ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் ஆங்கிள் ஃபை இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் என் கன்வீனியன்ஸ்க்காக நான் இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் டிட்டர்மைன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் எழுதுகிறேன். ஒன்றும் கிடையாது. இது எப்படி எழுதணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கிறேன், நியூமரேட்டர் டைம் எழுதிக்கிறேன். நியூமரேட்டர் போடும்போது முன்னாடி ப்ளஸ். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பை ரியல், tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பை ரியல். இந்த இடத்துல எனக்கு இமேஜினரி கிடையாது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், தர்ஃபோர் 0 பை ரியல் என்ன 1, அவ்வளோதான். இப்போது எனக்கு டினாமினேட்டர் டைம் எழுதும் போது எல்லா டைமுக்கும் நான் மைனஸ் போடுவேன். மைனஸ் முன்னாடி காமனாக போட்டுட்டு அடுத்தது tan இன்வர்ஸ் ஆஃப், இப்போ நான் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறேன். தர்ஃபோர் tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பை ரியல். இமேஜினரியோட வேல்யூ ஒமேகா, ரியலோட வேல்யூ 0, ஏன்னா இங்கே ரியல் கிடையாதுன்றதுனால. அடுத்தது திருப்பியும் ப்ளஸ் போட்டுட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் அடுத்த டைமுக்கு இமேஜினரி என்ன, எனக்கு இந்த இடத்துல இமேஜினரி ஒமேகா, ரியல் என்ன ரியல் 1. அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி என்ன 2 ஒமேகா, ரியல் என்ன 1. அதாவது இமேஜினரி பார்த்தீங்கன்னா 2 ஒமேகா, ரியல் என்ன 1, அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பை நான் திருப்பியும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் 0, tan இன்வர்ஸ் ஆஃப் 0னா எனக்கு 0 டிகிரி தான். அடுத்தது tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பை, இப்போ நான் மைனஸ் எல்லாத்துக்கும் காமனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க போகிறேன். மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பை 0. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 90 டிகிரி. அது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, tan ஆஃப் 90 டிகிரி உனக்கு தெரியும் அன்டிட்டர்மினட், அதாவது இன்ஃபினிட்டி. அப்போ இந்த சைடு போச்சுன்னா, அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் அது இன்ஃபினிட்டி அங்கே போச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 90 டிகிரி. அடுத்தது மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப்
இதுக்கு ஒமேகா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, தர்ஃபோர் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ஒமேகா. அவ்வளோதான். இப்போ இதுதான் உன்னுடைய எம்முக்கான ஈக்குவேஷன். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீ மேக்னிடியூட் ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிருப்பேன். இது வரைக்கும் தான் நோட்ஸில் போட்டிருப்போம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது என்னுடைய நோட்டில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 3ல் இது வரைக்கும் ஸ்டெப் 1 என்ன டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்னோடய ஜிஆஃப்எஸ் எழுதுகிறேன். ஸ்டெப் 2ல் S = j ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் மேக்னிடியூடையும் ஃபேஸையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஸ்டெப் 3ல் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பாரு, ஜஸ்ட் ஒரு ரஃப் கேல்குலேஷன் போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒமேகா = 0 அப்படின்னு கேல்குலேட் பண்ணனா இந்த ஈக்குவேஷனில் நான் ஒமேகா = 0, அதே மாதிரி ஒமேகா = இன்ஃபினிட்டின்னு 2 கண்டிஷன் வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய மேக்னிடியூடோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபேஸ் ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்கும், அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போது ஒமேகா = 0 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி மேக்னிடியூட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணினா 1/0 இன்ட்டு எனிதிங். அப்போ 1/0 வேல்யூ இன்ஃபினிட்டி வந்துடும். ஓகேவா? அதே 1/0 இன்ஃபினிட்டி போட்டேன். அதே மாதிரி மேக்னிடியூடில் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன். therefore 1/0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ 1/0 உனக்கு வேல்யூ இன்ஃபினிட்டி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் ஒமேகா = 0 என் ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணு, இதன் டேமே எனக்கு விட்டுரு. ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணனா phi = -90 டிகிரி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் திருப்பி 0. tan இன்வர்ஸ் ஆஃப் 0ன்றது 0 தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு -90 டிகிரி வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போது நான் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன், ஹையஸ்ட் வேல்யூ. இப்போது m = 1/∞, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன், phi = இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். -90 மைனஸ் tan இன்ஃபினிட்டி உனக்கு தெரியும் 90 டிகிரி. therefore -90 வரும். இந்த இடத்துல ஒரு -90. அதே மாதிரி இங்கேயும் இங்கே நீ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × இன்ஃபினிட்டி therefore -tan இன்ஃபினிட்டி, தட் இஸ் நத்திங் பட் 90 டிகிரி. ஸோ முடிஞ்சு போச்சு. இதெல்லாமே ஆட் பண்ணினா -270 டிகிரி இருக்கணும். அவ்வளோதான். இதில் இப்போ நீ இந்த வேல்யூஸில் பாரு, இந்த போலார் பிளாட் பார்க்கும்போது ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வேல்யூஸை நீ டேபிளர் காலமில் எழுதும் போது டேபிளர் காலமில் என்னென்ன எழுதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளர் காலமில் 3 டைம் மேக்ஸிமம் எழுதுவோம். அதாவது இங்கே இடத்துல எனக்கு ஒமேகா, அதுக்கப்புறம் மேக்னிடியூடு, ஃபேஸ் ஆங்கிள், அவ்வளோதான். இப்போ நான் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய போலார் பிளாட்டில் மெயினாக நான் இது பண்ண போகிறது -180 டிகிரின்றது நான் போலார் பிளாட்டில் பிளாட் பண்ணுவேன். அதாவது -90 டிகிரிலேருந்து -180, அதாவது -90லேருந்து -270 தான் எனக்கு -180 இருக்கும். -180 டிகிரி நான் பிளாட் பண்ணுவேன். m = 1ன்றதை நான் பிளாட் பண்ணுவேன். அப்போ இந்த பாரு, ஒமேகாவை 0 to ∞ சப்ஸ்டியூட் பண்ணாலே எனக்கு இது நடுவில் ஏதாச்சும் வேல்யூ 1 வந்துடும். அதே மாதிரி இதில் நடுவில் எனக்கு -180 டிகிரி வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஸ்டார்டிங்க்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 0.1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் 0.1 நான் ஒமேகா = 0.1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 ஈக்குவேஷன்லையும் இந்த ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிப்பார், இந்த ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். இந்த 2 ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒமேகா = 0.1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி 9.5ம் என்னுடைய ஃபேஸ் ஆங்கிள் -107 டிகிரியும். அவ்வளோ உனக்கு தேவையில்லை. அதாவது நான் சொன்ன மாதிரி 1க்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 4 வேல்யூ, பின்னாடி ஒரு 4 வேல்யூ இருந்தாலே போதும். 1க்கு முன்னாடி ஒரு 3 வேல்யூ, பின்னாடி ஒரு 3 வேல்யூ. இப்போது நான் இங்கே எக்ஸாம்பிள் 0.1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ தேவையில்லை. அதனால எக்ஸாம்பிளுக்கு நான் 0.3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 0.3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.35ன்னு வேல்யூ வருது. ஓகேவா? அப்போ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துருச்சு, -137.6ன்ற வேல்யூ வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் அதிலேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். நான் 0.4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 1.8 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே -140, 150.4. அதே மாதிரி 0.5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு சப்ஸ்டியூட் பண்ண ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்குன்றதுனால அதை நான் காமிக்கிறேன். இப்போது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ, 0.4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.5, 0.6, 0.7, 0.8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸ் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு தெரியுதா? அதாவது என்னுடைய எம்ன்ற வேல்யூ 1 அப்படின்றது வேணும். அதனால் 1க்கு முன்னாடி ஒரு 3 வேல்யூ, பின்னாடி ஒரு 3 வேல்யூ, அதிகமாக ஒரு 3 வேல்யூ, கம்மியாக ஒரு 3 வேல்யூ எடுத்திருக்கேன். -180 டிகிரி வேணும். ஸோ -180 டிகிரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வேல்யூ, பின்னாடி கொஞ்சம் வேல்யூ. இன்னி வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி 0.9க்கும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அவ்வளவுதான். இதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒரு 0.3லேருந்து இப்போ 0.1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 9.5 வருது. ரொம்ப முன்னாடி இருக்குது, எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் பிளாட்டில் நிறைய வேல்யூஸ் வரும். அதுக்காக நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக 0.2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நியர்லி அரௌண்ட் 5 to 6 அந்த ரேஞ்ச் வரும். நான் 0.3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் நியர்லாகவே வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ 0.3லேருந்து 0.8 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணு. இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னா, உன்னுடைய கிராஃப் எடுத்துக்கோ, போலார் கிராஃப் எப்படி பிளாட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுதான் உன்னுடைய வேல்யூஸ். அதாவது
என் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுதான் என் வேல்யூஸு. இந்த வேல்யூஸ்க்கு நான் போலார் பிளாட் பண்ண போகிறேன். இப்போ போலார் பிளாட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி உன் போலார் ஷீட் இருக்கும். உன் போலார் ஷீட்டில் எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட், என் போலார் ஷீட்டில் இந்த போலாருன்ற வேர்டு இருக்கும். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டா எனக்கு போலாருன்ற வேர்டு இந்த இருக்கும். இந்த போலாருன்ற வேர்டு எனக்கு வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது என் போலாருன்ற வேர்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். மீதி கிராஃபன் இப்படி எடுத்து வச்சுக்கோ. அவ்வளோதான். இப்போ போலாருன்ற வேர்டு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, மீதி கிராஃப் அப்படியே இருக்குது. இப்போ நான் எப்படி பிளாட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு, மேபி கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். நான் பிளாட் பண்ணுறேன் எப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு இந்த போலாருன்ற வேர்டு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு கரஸ்பாண்டிங் இந்த லைன்லேயே கரெக்டாக நேராக கொண்டு போனேன்னா இதுதான் 0 டிகிரி. அதுதான் சைடில் லைனோ சின்ன லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க 0 டிகிரி. அப்போது இதில் ஒரு பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ, பெரிய கிராஃப் ஒன்று இருக்கும், பெரிய ஆங்கிள் ஒன்று இருக்கும், சின்ன ஆங்கிள் இருக்கும். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாரு. என்னுடைய பெரிய ஆங்கிள் 350 டிகிரி, சின்ன ஆங்கிள் 10 டிகிரின்னு இருக்கும். இந்த சின்ன ஆங்கிள் எல்லாத்துக்குமே நான் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன ஆங்கிள் எல்லாமே சும்மா நான் மைனஸ்னு ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மைனஸ் மட்டும் நான் முன்னாடி போட்டிருக்கேன். சின்ன ஆங்கிள் எல்லாமே, பெரிய ஆங்கிள் அப்படியே இருக்கும், சின்ன ஆங்கிள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா வேல்யூஸ்லையுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். எனக்கு சின்ன ஆங்கிள் எல்லாத்தையும் மைனஸ் வந்துச்சு. சரி, ஓகே. இப்போது என்னுடைய கொஷினில் எனக்கு, அதாவது என்னுடைய ஆங்கிளில் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அதாவது எனக்கு இங்கே ஒமேகா இந்த வேல்யூஸ்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் மேக்னிடியூட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்குறேன். 0.5லேருந்து 2.5, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2.35. அப்போ 0.5 அந்த ரேஞ்சில் நான் எடுத்துக்கிறேன். 0.5, 1.1, 1.5ன்னு அது எப்படி எடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே எனக்கு 0.5, இது எனக்கு மேக்னிடியூட். அதாவது எனக்கு அந்த எக்ஸ் ஆக்சிஸில் நான் ரேடியஸ் கிடையாது, எனக்கு ஒரு மேக்னிடியூட் 0.5, 1.0. நான் இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி வைக்கிறேன். 0.5, அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 1.1, அடுத்தது எனக்கு 1.5, அடுத்தது எனக்கு 2, அடுத்தது எனக்கு 2.5. இதுதான் என்னுடைய ரேடியஸ். அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அதே தான் ரேடியஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு 0. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் நான் கரெக்டாக பிளாட் பண்ணும்போது எனக்கு இதுதான். அப்போ இந்த இடத்துல எனக்கு 0.5 இருக்கும், இந்த இடத்துல எனக்கு 1, 1.5, 2, 2.5, இந்த லாஸ்ட்டில் எனக்கு 2.5 கான்சென்ட்ரிக் 2.5 சர்க்கிள் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த வேல்யூஸை பிளாட் பண்ண போகிறேன். சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னு பாரு. எனக்கு அதாவது எனக்கு 2.35ன்ற மேக்னிடியூடில் எனக்கு -137, எனக்கு அப்ராக்சிமேட் பண்ணி -138ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 2.35 ரேடியஸில் 138 டிகிரி பிளாட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அப்போ 2.35ன்றது இப்போ -138 எங்கே இருக்குன்னு பாரு. இந்த இடத்துல -0, -10, -20 அப்படியே வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த இடத்துல இருக்குன்னா -138ன்றது இந்த இடத்துல இருக்குது. அதாவது -138 இங்கே இருக்கும். இங்கே எனக்கு -130னா -131, 132, 133, 134, 135, 136, 137, 138. அப்போ 138ன்றது இதுதான் இந்த லைனு. இந்த லைனில் எனக்கு 2.35ன்ற வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் அதை 2.4ன்னு கூட கன்சியூம் பண்ணிக்க, ஏதாச்சும் 2.4ன்னு கூட நான் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது -137 இங்கே இருக்குன்றதுனால இந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன். இது 2.0, இது 2. எனக்கு 10ஆக பிரிச்சிருக்குன்றதுனால எனக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2.0வா, அப்போ 2.05, 2.1, 2.15, 2.2, 2.25, 2.3, இது 2.35. அப்போது இந்த பிளாட் அப்படியே டேரெக்டாக கீழே இறக்கி கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது நீ இங்கே பாரு, இந்த -138 டிகிரின்றது இந்த லைன். ஓகேவா? -130 டிகிரி இந்த லைனை இங்கே கட் பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் நீ மார்க் பண்ணி வச்சுக்க போகிற. அதாவது இந்த வேல்யூ ஒன்றும் இல்லை, நீ 2.35ன்றது இந்த இடத்துல உனக்கு ரேடியஸு, -137ன்றது -138 இந்த ஆங்கிள். தர்ஃபோர் இந்த ஆங்கிளில் எனக்கு இதை பிளாட் கட் பண்ணுது. அவ்வளோதான். இதை நான் ஒரு டைமாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த டைம் எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.8 -150.4, அது 1 -150ன்னு எடுத்துக்கிறேன். அதில் எனக்கு 1.8ன்ற ரேடியஸ். ஓகே, இதில் இந்த இடத்துல நான் பிளாட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3. அப்போ ஒமேகா = 0.3 தான் இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒமேகா = 0.3 நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது நான் அடுத்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிடிஎஃப்ல பார்த்துக்கோ. பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1.8ல் -150 டிகிரி. -150 டிகிரின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த லைன் தான் எனக்கு -150 டிகிரி லைனு. -150 டிகிரியில் எனக்கு என்ன வேல்யூ கொடுத்தனா 1.8. 1.5ன்றது இது, 1.55, 1.6, 1.65, 1.7, 1.75, 1.8. அப்போ 1.8ன்ற லைனு எனக்கு -180 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கும். அது நீ ஸ்கேல் வச்சு கூட பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஒரே செகண்ட். இப்போ என் பிடிஎஃப்பில்
1.8ன்ற மேக்னிடியூட் இருக்கும்போது எனக்கு ஃபேஸ் ஆங்கிள் வந்து -150 டிகிரி. அப்போ 1.8ன்றது இங்கே 1.5னா 1.6, இங்கே 1.7, இங்கே 1.8, இங்கே எனக்கு -150 டிகிரி. இதுதான் எனக்கு -150 டிகிரி லைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அங்கே பிளாட் கட் ஆகணும். அப்போ எனக்கு 1.8ன்றது இங்கே, இதை எனக்கு கட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து கட் பண்ணும். தர்ஃபோர் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். அதில் கரஸ்பாண்டிங் ஒமேகா வேல்யூ மேலே எழுதியிருப்பாங்க பாரு 0.4, அவ்வளோதான். அடுத்தது வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.3ல எனக்கு -161 டிகிரி. அதை நான் 161 162 எடுத்துக்கலாம். இப்போ -161 -160 இங்கே இருக்குது. அப்போ -161 நெக்ஸ்ட் லைனு. அப்போ 161.5னா இங்கே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இடத்துல எனக்கு வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 1.3. இது 1னா இது 1.1, இது 1.2, இது 1.3. அப்போ டேரெக்டாக இங்கே கீழே கொண்டு வந்து இறக்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. சும்மா நான் அஷ்யூம் ஜஸ்ட் ரஃப்லிகிராம் வந்துருக்கேன். இது இந்த இடத்துல எனக்கு ஒமேகாவோட வேல்யூ 0.5. அடுத்தது எனக்கு 0.9ன்றது மேக்னிடியூட் வேல்யூ -171. இதெல்லாம் நான் எங்கே சொல்கிறேன்னா பிடிஎஃப்ல பார்த்துக்கோ. 0.9ன்றது என் மேக்னிடியூட் வேல்யூ. அப்போ 0.9ன்றது இந்த இடத்துல இருக்கும். அதாவது 0.5 இதுனா 0.6 இது, 0.7 இது, 0.8 இது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட வச்சுக்கிறேன். 0.8 இது 0.9. அப்போ இந்த 0.9ன்றது எனக்கு என்னுடைய ஆங்கிள் என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா -171. இது எனக்கு -170. அதாவது இங்கே எனக்கு -170 இருக்கும். தர்ஃபோர் இது -171. -171 எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0.9 கட் ஆகுது. தர்ஃபோர் இந்த இடத்துல இருக்கும். இது 0.9 அப்படியே கீழே கொண்டு வந்துருக்கிறேன். இது 0.5. இந்த இடத்துல எனக்கு ஒமேகாவோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 0.6. அடுத்தது நான் 0.7 பார்க்குறேன். 0.7ல் வந்து 0.7 எனக்கு -179.6. அதாவது -179.6 நான் ஒரு -180ன்னு கூட கன்சியூம் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லைன்லேயே கன்சியூம் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா -180 டிகிரியில் உனக்கு 0.7. அப்போ இது 0.5னா 0.6, இது 0.6, இது 0.7. இந்த இடத்துல உனக்கு ஒமேகாவோட வேல்யூ மேலே கொடுத்துட்டாங்க. பிடிஎஃப்ல எல்லாமே செக் பண்ணிக்கோ. 0.7 அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் 0.8 கன்சியூம் பண்ணி 0.5 அப்படின்ற மேக்னிடியூட் பார்க்குறேன். 0.5 மேக்னிடியூடில் எனக்கு -187 கொடுத்துட்டாங்க. அப்போ 0.5னா இந்த ரேடியஸ், இந்த சர்க்கிள் எனக்கு கண்டினியூ பண்ணும். எங்கே கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா -187. இது -180, இது -190. -187னா அப்போ பார்த்தீங்கன்னா இது 181, 82, 83, இது 85, 86, 87. அப்போ இந்த 87ன்ற இது வந்து எனக்கு எங்கே கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0.5ன்றது எனக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஜஸ்ட்டு ரஃபாக வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குன்றதுனால இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி. அப்போ இதுதான் எனக்கு ஒமேகாவோட வேல்யூ 0.8. அவ்வளோதான். இது நான் கிராஃபாக வரைஞ்சால் போதும். இதை நான் ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு நான் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரே பிளாட்டாக நான் இங்கே கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக வந்துக்கும். இதெல்லாம் எங்கே போய் கான்சென்ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0ல் போய் கான்சென்ட்ரேட் ஆகிற மாதிரி. இது வரைக்கும் வரைஞ்சிட்டு நான் 0ல் போய் கான்சென்ட்ரேட் ஆகிற மாதிரி பிளாட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் பிளாட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள். இது வரைக்கும் எனக்கு ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. இப்போது நான் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேஸ் மார்ஜின் அண்ட் கெயின் மார்ஜின். இந்த கிராஃப் அப்படியே இருக்கட்டும். நான் ஃபேஸ் மார்ஜின் கெயின் மார்ஜின் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. ஃபேஸ் மார்ஜினுக்கான ஃபார்முலா 180 டிகிரி ப்ளஸ் πGC. இந்த πGCன்றது ஆங்கிள், கரெக்டாக ஆங்கிள். அப்போது அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாரு. πGCன்றது ஆங்கிள். அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா m is equal to 1 circle will cut the plot at a point. The angle at that point is πGC. ஒன்றும் இல்லை, m is equal to 1 அப்படின்ற சர்க்கிள்னா இதுதான் எம்மோட வேல்யூ 1 அப்படின்றது இந்த சர்க்கிள். அதாவது எனக்கு பெரிய சர்க்கிள். இதை நான் பெரிய சர்க்கிளை நான் மார்க் பண்ணணும் கண்டிப்பாக. இது எனக்கு பெரிய சர்க்கிளை நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ரஃபாக இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீட்டாக மார்க் பண்ணிக்கும். இது நீ காம்பஸில் யூஸ் பண்ண தேவை, டேரெக்டாக ஹேண்ட்லேயே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ m is equal to 1ன்ற சர்க்கிள் தான் இது. இந்த இடத்துல நீ சும்மா கூட எழுதிக்கலாம். m is equal to 1 சர்க்கிள். இந்த சர்க்கிள் உன்னுடைய பிளாட்டை ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டில் பிரேக் பண்ணும். அந்த பாயிண்டில் உன்னுடைய ஆங்கிள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πGC. ஏன்னா பையன்றதே ஆங்கிள் தானே. அப்போ நான் ஆங்கிள் அஷ்யூம் பண்ணிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன வருதுன்னா, நான் இங்கே வச்சு பார்க்குறேன். எனக்கு ஆங்கிள் என்ன வருதுன்னா -169ன்ற ஆங்கிள் வருது. m is equal to 1ன்ற சர்க்கிள் உன்னுடைய பிளாட்டை ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து πGC. அப்போ இதுதான் இந்த ஆங்கிள். அதுதான் உனக்கு இதுதான் உனக்கு என்னது πGC. அப்போ πGC equal to -169. அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு பேஸ் மார்ஜின் கிடச்சிரும். அப்போ பேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ். இந்த டயக்ராமில் நான் அதாவது πGC கண்டுபிடிச்சாச்சு. πGCன்றது 169 நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். அப்போ பேஸ் மார்ஜின் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 169. சாரி, ப்ளஸ் 169 கிடையாது, -169 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ 180 டிகிரி -169 டிகிரி தான் உன்னுடைய பேஸ் மார்ஜின். அதை நான் இங்கே எழுதியிருப்பேன். 160 டிகிரி
-1 அதாவது 180 டிகிரி -169ன்றது உங்களுடைய பேஸ் மார்ஜின். அப்போ 11 டிகிரி. அப்போ பேஸ் மார்ஜின்றது 11 டிகிரி, ஒரு ஹாஃப் முடிஞ்சிச்சு. கெயின் மார்ஜின் வேணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதியிருக்கணும். கெயின் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு, நீ ஆல்ரெடி இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகான்ற உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். 1 டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகான்னு போடுவேன். அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பிசி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு டினாமினேட்டர் டைம் ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். டினாமினேட்டர் டைம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு 1 டிவைடட் பை அந்த டைம் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு கெயின் மார்ஜின் வந்துடும். இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாரு. டினாமினேட்டர் ஃபுல்லாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நான் -180 டிகிரி லைனை என் போலார் ஷீட்டில் நான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த -180 டிகிரி லைன் வில் கட் த பிளாட் அட் எ பாயிண்ட். த மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் தட் பாயிண்ட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் ஒமேகா. ஏன்னா இது மேக்னிடியூட் அப்படின்றது இங்கே தெரியுது. அப்போ நீ ஒரு மேக்னிடியூட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிற. அப்போது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா -180 டிகிரி லைனு. நீ அதுக்கும் இதுக்கு என்ன சேஞ்சுன்னு பாரு. அங்கே மேக்னிடியூட் 1ன்னு போட்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சா, இங்கே ஆங்கிள் 180 டிகிரி -180 டிகிரின்னு போட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போது நீ -180 டிகிரி போட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிப்பா. அப்போது ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பாரு, நான் -180 டிகிரி லைனுன்றது இது என் பிளாட் எங்கே கட் பண்ணுதுன்னு பாரு. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0.7ல் கட் பண்ணுது. அப்போ இதுதான் அந்த வேல்யூ. அவ்வளோதான். அப்போது எனக்கு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.7. சிம்பிள். அதாவது -180 டிகிரி வில் கட் மை பிளாட்டு அட் எ பாயிண்ட். -180 டிகிரின்றது என்னுடைய பிளாட்டை ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னிடியூட் வேல்யூ தான் எனக்கு இந்த டேர்ம். அப்போ இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0.7. தர்ஃபோர் கெயின் மார்ஜின் என்ன 1 டிவைடட் பை தட் டேர்ம். ஸோ 1 டிவைடட் தட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இங்கே கெயினுன்றதுனால நான் டிபியில் எடுத்திருக்கேன். ஃபேஸ் மார்ஜின் அப்படின்றதுனா இங்கே பேஸ் மார்ஜின்றது ஆங்கிள் அப்படின்றதுனால எனக்கு டீட்டா போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் கடைசியாக எடுத்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு πGC கண்டுபிடிச்சிருப்ப -169 டிகிரி, பேஸ் மார்ஜின் கண்டுபிடிச்சிருப்ப 11 டிகிரி அண்ட் கெயின் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 1.42 dB. அவ்வளோதான். சிம்பிள். ப்ராசஸ் என்னென்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இருக்கும். உன்னுடைய இது டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் மாற்றிருப்பேன். டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன ப்ராசஸ், அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் மாற்றிருப்பேன். செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, உனக்கு மேக்னிடியூட் எம்மோட வேல்யூவும் அதே மாதிரி உனக்கு ஃபையோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்ப. அவ்வளோதான். மேக்னிடியூட் அண்ட் பேஸ் மார்ஜின் கண்டுபிடிச்சிருப்ப. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா நீ பிளாட் பண்ணி, அதாவது டைக்ராம் போட்டு எழுதியிருப்ப. அது எப்படி எழுதுனா, எம்மோட வேல்யூ 1க்கு முன்னாடி கொஞ்சம் வேல்யூ, பின்னாடி கொஞ்சம் வேல்யூ. அதே மாதிரி ஃபையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -180 டிகிரிக்கு முன்னாடி ஒரு 4 வேல்யூ, பின்னாடி 4 வேல்யூ. அப்படி இருக்கணும்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு முன்னாடி கொஞ்சம் வேல்யூ, பின்னாடி கொஞ்சம் வேல்யூ இருந்தாலே போதும். இதை நான் டைக்ராம் நான் சொன்ன மாதிரி நான் பிளாட் பண்ணிவிட்டு, பிளாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கெயின் மார்ஜின் அண்ட் பேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். பேஸ் மார்ஜினுக்கான ஃபார்முலா 180 டிகிரி ப்ளஸ் πGC. πGCன்றது எப்படி கண்டுபிடிக்கணும், பைன்றது ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பேன்னா மேக்னிடியூட் வச்சு கண்டுபிடிப்பேன். அப்போ மேக்னிடியூட் 1ன்னு இருக்கும்போது அந்த சர்க்கிள் வந்து உன்னுடைய மேக்னிடியூட் 1ன்ற இது பண்ணுவேன், ஒரு சர்க்கிள் வரைவேன். அப்போ அந்த சர்க்கிள் வந்து உன்னுடைய பிளாட்டை ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். அந்த பிளாட்டை கட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா πGC. அப்போ பேஸ் மார்ஜின் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். 180 டிகிரி ப்ளஸ் πGC முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா எழுதிடுவேன். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கெயின் கண்டுபிடிப்பேன். கெயினை எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அதை வச்சு கெயின். அப்போ -180 டிகிரின்ற ஆங்கிள் லைன் -180 டிகிரின்ற லைனை நீ ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுவேன். அதுவும் பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட் பண்ணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னிடியூடு தான் உனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ. தர்ஃபோர் இது GM. இது வந்து உனக்கு இந்த டேர்ம்ன்றது தான் இது. அப்போ 1 டிவைடட் பை தட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு கெயின் மார்ஜின். ஸோ இதுதான் ப்ராசஸ். நெக்ஸ்ட் சம் எல்லா சம்லையும் அதே ப்ராசஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை உனக்கு இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம்மில் கேன்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் இது டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இருக்குது. தர்ஃபோர் எனக்கு பிரச்சனை இல்லை. கேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இதுக்கு இந்த சம்மில் கேக்கு பதிலாக இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக மற்ற ப்ராசஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். இதில் வேல்யூஸ் கூட எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாரு. 0லேருந்து இன்ஃபினிட்டி அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். எனக்கு 1க்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வேல்யூ, பின்னாடி கொஞ்சம் வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -180 டிகிரி முன்னாடி கொஞ்சம் வேல்யூ, பின்னாடி கொஞ்சம் வேல்யூ. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சம்முக்கு கேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். S is equal to j omega சப்ஸ்டியூட் பண்ணுவேன். டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் தான் இருக்குன்றதுனால பிரச்சனை கிடையாது. இந்த சம்முக்கும் நான் இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு. இந்த சம்மில் மட்டும் கொஞ்சம் வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க. அதாவது ஒமேகா வந்து 0.5லேருந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோலாம் எடுக்கணும்னு கிடையாது. 0.5லேருந்து கொஞ்சம் வேல்யூ. இப்போ எனக்கு 1க்கு முன்னாடி கொஞ்சம் வேல்யூ வந்துச்சு, 1க்கு பின்னாடி கொஞ்சம் வேல்யூ. -180 டிகிரிக்கு முன்னாடி கொஞ்சம் வேல்யூ, -180 டிகிரிக்கு பின்னாடி கொஞ்சம் வேல்யூ முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இதெல்லாம் நீ நெக்லெக்ட் பண்ணிடு. இந்த வேல்யூஸ்லேருந்து தான் நான் பிளாட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸும் எல்லாமே சிமிலர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சம், இந்த சம்மில் பாரு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இல்லை. டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு எஸ் இருக்கணும் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஸ், பட் இங்கே 1 கிடையாது. அதனால இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல 1ன்றது இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றுமே கிடையாது. இதிலிருந்து டைம் த கிவன் g of s நாட் இன் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம், therefore g of s is equal to இது கான்ஸ்டன்ட்டை மட்டும் நான் வெளியே எடுத்துருக்கேன். அப்போ 2வை நான் வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் இங்கேருந்து நான் 5 நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ தான் ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் இப்படி மாறும். அடுத்தது இந்த 2 இதுவும் கேன்சல் ஆகும்போது ஒன்றும் இல்லை, நான் அப்படியே இருந்துட்டு இந்த 2 × 5 10 அப்படியே இருக்குது, எஸ் அப்படியே இருக்குது. மீதி இருக்க டைம் 1 + 1/2 × எஸ்ன்னு இருக்கும். அந்த 1/2ன்றதுனால 0.5s. அதே மாதிரி 1 நான் முன்னாடி போட்டேன் ப்ளஸ் 1/5ன்றதுனால 0.2s. இப்போ இது உனக்கு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் நான் மாற்றிக்கிட்டேன். 2/, இது கேன்சல் பண்ணும்போது 2/sன்னு இருக்கும். மீதி டேர்ம்ஸ்லாம் அவ்வளோதான். நான் as usual s = j ω சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ப்ராசஸை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். சிம்பிள்.